இரவில வனாந்தரம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? நைட்ல பயங்கர குளிரா இருக்கும். ஏசியில வச்ச மாதிரி இருக்கும். பயங்கர குளிர் காற்று அடிக்கும். வனாந்தரத்துல எப்படி இருக்கும்? பயங்கரமா குளிர் காற்று பயங்கரமா அடிக்கும். அந்த குளிர் காற்றுல அந்த ஜனங்க எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அந்த குளிர் காற்றின் மத்தியில எப்படி பகல்ல மேகமா வந்தாரோ, இரவுல அக்னியா வராரு. வரலையே சொல்லுவோமா? எப்படி பகல்ல மேகமாய் வந்தாரோ, இரவில் அதே போல கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாய் வருகிறார். அந்த குளிர் காற்று அவர்களை அணுகாதபடிக்கு, அந்த சூழ்நிலையினுடைய பாதிப்பு அவர்கள் ஏற்படாதபடிக்கு. இன்னொன்னு என்னன்னா, இரவு நேரங்களில் வனாந்தரத்துல என்ன சுற்றி தெரியும்? என்ன சுற்றி தெரியும்? மிருகங்கள் சுற்றி தெரியும். பயங்கரமான மிருகங்கள் சுற்றி தெரியும். பூச்சி, புழுக்கள், பூரான்கள் என்னென்னமோ சுற்றி தெரியும். எத்தனை வருஷம் போனாங்க பிரயாணம்? 40 வருஷம். ஒரு பூச்சி, ஒரு துரும்போ, இல்ல அவங்கள ஒரு கொசுவோ, இல்ல எந்த ஒரு மிருகமோ தீண்டாதபடிக்கு அக்னியாய் கர்த்தர் வந்தார். நெருப்பு பார்த்தா கண்டிப்பா எந்த பூச்சியோ புழுவோ மிருகமோ என்ன பண்ணாது? அண்டாது. அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவர்களுக்கு பிரகாசித்தார். இரவுல யாரும் என்ன பண்ண வேண்டாம், விளக்கு பத்த வைக்கணும் அவசியமே இல்லை. என்ன ஆயிட்டு இருக்குது வெளியே? அக்னி ஸ்தம்பம் தக்க 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 தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் கேட்டேன், இந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் யார் உண்டாக்குனா, யார் கொண்டு வந்து வச்சா? நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, ஆண்டவர் தான் செஞ்சிருக்க முடியும். அதைத்தான் சொல்றாங்க, பிரத்யட்சமா ஆண்டோடைய அற்புதத்தை அந்த ஜனங்க கண்ணிலேயே பார்த்தாங்க. அல்லேலூயா. பிரத்யட்சமாய் அப்படின்னா நேருக்கு நேர் பாக்குறாங்க. மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் பாக்குறாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். வரலையே சொல்லுவோமா? அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு அற்புதத்தை நான் இவங்க கூடயே இருந்து நடத்தியும் உணராமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வளவு ஆண்டவரே கூட இருந்து நடத்திட்டு போறாரு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவர் நம்ம கூடயே இருந்து நடத்திட்டு போறாரு. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டும் நாம் உணராதபடி இருப்போமானால் அது நல்லா இருக்குமா? உணரணும். எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை காரியங்களை, நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுவரை நடத்தின தேவனவர் இனிமேல் நம்மளை நடத்த மாட்டாரா? இதுவரைக்கும் எல்லாவற்றையும் செய்தவர் இனிமேல் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் செய்வார். எவ்வளவு சூழ்நிலை மோசமானாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வரலையே சொல்லுவோமா? தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படி தம்முடைய ஜனங்களோடையே தான் அவர் இருக்கிறார். வேற எங்கேயும் அவர் போகல. அல்லேலூயா. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்ட எல்லா இடங்களிலும் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவங்க கூடயே தான் இருந்துச்சு. அல்லேலூயா.